இப்போ நம்ம வந்துட்டு நம்மள்ட்ட வந்துட்டு ஒரு ஆள் பொய் சொல்லிட்டாப்புல. ஸோ அவர் வந்துட்டு நம்மள்ட்ட மாட்டிக்கிட்டாரு. ஸோ இப்போ என்ன சொன்னார், ஒரு அண்ணன் வராங்க, நீ அவரை போய் கீழே வாசலில் போய் பிக்கப் பண்ணு சொல்லி என்கிட்ட ஒரு பொய்யை சொல்லியிருக்காரு. ஸோ அது யாருன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? கண்டுபிடிச்சலாம் கவின். ஃபோன் வருது, வாங்க போவோம். ஜி இது கேக்குதா ஜி? ஹலோ சொல்லுங்கண்ணா. ஜி ராம்ஜி. ஹலோ அண்ணா சொல்லுங்க. சரி, நீ அங்க போய் நில்லு. நீ எங்க போய் நிக்கணும்? அந்த மார்க்கெட் அங்க தான் நிக்கிறாரு. ஆமாண்ணா, எங்க நிக்கிறீங்க? கரெக்டா இடம் சொல்லுங்க. ஓகே, கேட்க முடியுது. ஒரு நிமிஷம் கட் பண்ணி நீ அங்க போயிடுங்க. நான் போய் நின்னு அவரை கூப்பிட்டுக்கிறேன். நீ போய் பார்த்து கால் பண்ணு. சரிங்க சொல்றாரு. அவர் வந்துட்டாரு, நீ போய் அவரை பிக்கப் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவருக்கு தெரியாது அந்த சர்ப்ரைஸை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். ஸோ அவர் வந்துட்டு அங்கே தான் நிற்கிறாரு. அதாவது அவரை நான் பார்த்துட்டேன். ஸோ பார்த்துட்டு நான் பார்க்காத மாதிரி இந்த பக்கம் நிற்கிறேன். அப்படியே நான் கேமரா திருப்புறேன், சைடில் நிற்கிறாரு. மாட்டிக்கிட்டாரு, இந்த பின்னாடி தான் நிற்கிறாரு. இந்த பேக் வச்சு நிற்கிறாரா? ஸோ வாங்க, அவருக்கு இன்னும் தெரியல போல நம்ம கண்டுபிடிச்சதே. மாட்டிக்கிட்டாரு. சாலே மாட்டிக்கிட்டனே, இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே. எங்கண்ணா இப்படி வந்து மாற்றேன் என்கிட்ட பொய் சொல்றியண்ணே. வாவத்தியார எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொய்ய வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்பிட்டோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா நான் நம்பிட்டேன். அதான் நான் சொல்லலன்னா உனக்கு தெரிஞ்சிருக்காரு. பரவாயில்ல, ஏதோ ஒரு ஆளோட சொல்லிட்டாங்கல்ல. ஸோ இப்போ வந்துட்டு இது வந்துட்டு சர்ப்ரைஸ் ஆனால் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் நான் வேணா சர்ப்ரைஸ் தான் ஆனேன். அடுத்த வீடியோ அண்ணன் கூட தான். ஓகேவா? அண்ணன் வந்தது நம்ம சேனலில் தான் 3 நாள் சுற்றிக்கிட்டு இருப்பாரு. ஓகே, பிடிச்சிடலாம். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில். ஓகே, பாய்.